ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ளதான கத்திரிக்காய் செடி. இதில் வந்து ஜாகின் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து எப்படி பறிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் உள்ளதான சின்ன சின்ன செடிகளையும் உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே நீங்களும் மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இது வந்து முன்னாடி உள்ளதான ஒரு கொஞ்சம் இடம். அதில் வந்து கொஞ்சம் அடைப்பு மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆடு, கோழி, வாத்து, நாய் எல்லாமே உண்டு. ஸோ அதுங்க எல்லாமே வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து அடைச்சி வச்சுருக்கோம். ஓமவல்லி செடி, துளசி, வாழை, ரோஜாப்பூ. ஏன்னா எங்களுக்கு ரோஜாப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த தொட்டி எல்லாமே வந்து வாங்கி உள்ளே வந்து பராமரிச்சிட்ருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் நிறைய ஆடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து செவுத்துலையும் வைக்க முடியாது இதை வந்து. ஸோ இதை வந்து உள்ளே வந்து ரெடி பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இப்போ தான் அது வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ ரோஜாப்பூவில் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து ஆட்டு சாணம்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து உரம் போட்டு வச்சுருவோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ செடி. இது வந்து எங்கள் ஆச்சியே வந்து வீட்டிலே வந்து பதியம் போட்டு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது இது வந்து. ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து மேலே வந்து நல்லா படறதுக்காக எல்லாம் கட்டி வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து வாழை மரம். ஒரு 3-4 வாழை வச்சுருக்கோம். இந்த குட்டி இடத்துலையே தான் உள்ளே வந்து கீரைகள், அப்புறம் துளசி, தண்டங்கீரை எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி செடியும் உள்ளே இருக்குது. இது வந்து துளசி. ஸோ ஏன்னா குழந்தைங்களுக்கு ஓமவல்லி செடி, துளசி இதெல்லாமே வந்து வீட்டில் இருந்தால் தான் சளி ஏதாவது பிடிச்சாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒன்று வந்து செஞ்சு கொடுக்க முடியும் மருந்து வந்து. கத்திரிக்காய் வந்து பழுத்து கிடக்கு பார்த்திங்களா உள்ளே வந்து. ஸோ நிறைய கத்திரிக்காய் கிடக்கு உள்ளே, பிஞ்சியும் கிடக்கு, நிறையா வளர்ந்ததும் இருக்குது அதில் வந்து. அதை தான் ஜாகின் வந்து எப்படி பறிக்கிறான் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். இது வந்து பப்பாளி வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் காய் போடலை. இதில் வந்து வாழை இலைலாம் நம்ம வீட்டிலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீடுகளே வந்து வெட்டி ஒரு நாள் வாழை இலையில் சாப்பிட்டா அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே வந்து வளர்க்குறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய அம்மா, ஆச்சி எல்லாருமே, அண்ணன் எல்லாருமே வந்து இதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை செடி. கொடி மாதிரி வளரும் அது வந்து. ஸோ அதனால் வந்து அதை வந்து அங்கிட்டு படர விட்ருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுது இல்லையா, கத்திரிக்காய். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. ஸோ நிறைய கிடக்கு உள்ளே வந்து. ஆமாம், நம்ம வீடுகளே வளர்கிறதுனால வந்து சுத்தமாகவும் இருக்கும். காய்கறிகள் வந்து நம்ம எதுவுமே அதில் வந்து தெளிக்கிறது கிடையாது, மருந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து. ஸோ நமக்கும் வந்து ரொம்ப சுத்தமானதாக கிடைக்கும் இது வந்து. ஸோ நீங்களும் உங்கள் வீடுகளில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் நல்லா அழகாக அதை வந்து பராமரித்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் கூட நீங்கள் வந்து அதில் வந்து போட்டு நீங்கள் வந்து பராமரிக்கலாம். இது வந்து வெயில் காலத்தில் போட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த செடிகள் வந்து நல்லா வந்துச்சு. போன வருஷம் மே மாதம் போட்டது. இது வந்து நிறைய காய்கள் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு அழுகின இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை. நம்ம அழுகினதான ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்து உள்ளே போட்டிருந்தோம். அதில் இருந்தால் நிறைய முளைச்சி இதெல்லாமே வந்துச்சு. மற்ற செடிகள் எல்லாமே வந்து கொண்டு வச்சது தான் இது வந்து. வாழை நல்லாவே வளர்ந்துட்டு இனிமேல் அது வந்து காய் போடும்போது தான் பார்க்கணும். காய் போடும் கூடிய சீக்கிரத்தில் வந்து. செவ்வாழை அது வந்து ஜாகின் வந்தாச்சு. ஜாகின் கிங் அவனோட ஃபுல் நேம் வந்து. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் வந்து இந்த வீடியோலேயே வந்து தெரிகிறான். ஏன்னா அவனுக்கு வந்து வீடியோ எடுத்தாலே வந்து பிடிக்காது. ஒரு வீடியோவில் கூட வந்து அவங்க அப்பா வந்து அடிச்சிருந்துருப்பான், ஓடி ஓடி அடிப்பான், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அவனுக்கு செயின், மோதிரம் எல்லாம் போட்டுவிட்டு நீயே எல்லாம் பறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து கொடுத்தது. அவனும் பறிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் கையில் போட்டிருக்க மோதிரத்தை வந்து எப்படி கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் எங்கள் அம்மா வந்து அதை வந்து கழட்டிட்டாங்க. பறிச்சாச்சு. அடுத்த கையில் உள்ள மோதிரத்தை எப்படி கழட்டலான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து மோதிரம் எதுவுமே வந்து போடுறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிடிக்காது இந்த ட்ரெஸ் போடுறது, மோதிரம் போடுறது எல்லாமே வந்து. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை போடுறதே கிடையாது அவனுக்கு வந்து. நான் அதை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டான். எங்கள் அம்மாவே கழட்டிட்டாங்க அதையும். அவனுக்கு வந்து அவன் தான் பறிக்கணும். அது வந்து அடுத்த ஆள் பறித்தாலும் அவன் வந்து அழுவான் உட்காந்து. ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து அவன் கையிலே கொடுத்து பறிக்க விட்றாங்க. அவனே பறிக்கிறான் அதை வந்து.
பறித்து முடிச்சாச்சு, பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த கிண்ணத்தில் அவன் தான் எல்லாமே வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கான். ஸோ இப்போ அந்த இதை வந்து வச்சு வந்து அந்த பிபி ஊதுறதுல வச்சு அவன் வந்து விளாட போகிறான். அதை வந்து எப்படி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கான் அதை வந்து. ஸோ இது வந்து இப்போ பெரிய பக்கத்தை வந்து உள்ளே வைக்கிறதுனால அது வந்து உள்ளே போக மாட்டேங்குன்னு தெரிஞ்ச அவனே என்ன பண்ணுறான் அப்படின்னா மாற்றி வைக்கிறான் அந்த பிபிக்குள்ளே வந்து. ஸோ இதை வந்து மாற்றி வச்சா தான் உள்ளே போகும் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து தெரிஞ்சுட்டு, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அதை வச்சு ஒன்றா வச்சு அவன் வந்து விளாட்றான் அதில் வந்து. நம்ம சொல்லியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களாவே வந்து ரொம்ப அறிவாக யோசித்தே செஞ்சுருவாங்க. இந்த அவனே தூக்கி உள்ளே வந்து இப்படி வச்சா தான் உள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தூக்கி உள்ளே வச்சுட்டான். அவனோட விளையாட்டு இது வந்து கிடைக்கிற பொருளை வச்சு சந்தோஷமாக விளாடுவான். இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அவனுக்கு அதிலலாம் வந்து சந்தோஷமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வச்சு விளாட்றதுல தான் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீடுகளில் வந்து இடங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் செடிகளை கூட நீங்கள் வந்து வச்சு வளர்த்து அதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பொருட்கள் மூலமாக நம்ம சமைக்கிறதுனாலே அதில் தனி சுவையும் கூட அதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீடுகளில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தக்காளி, கத்திரிக்காய், கீரைங்க இந்த மாதிரி வந்து போட்டு நீங்களும் வந்து அதை வந்து பராமரித்து நீங்களும் வந்து வளருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாகினோட ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.